லைனிங் கிளாத்ல வந்து நம்ம ப்ளவுஸ்ல போட்டு கட் பண்ண போறோம். இது நல்லாவே துணி ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கா அதனால இல்ல நம்ம பிரிண்டடா எந்த இருக்கா இடத்துலயுமே ஒட்டு எந்த வராம மாதிரி இந்த வந்திருக்குன்னு மாதிரி நம்ம பார்த்துட்டு போட்டு அதை எப்படி போட்டு கட் பண்ணா அது ரெண்டு ஸ்லீவ் கஸ்டமருக்கு இங்கிட்டு ஒரு நீட்டா ஸ்லீவ் இருக்கும் இங்கிட்டு அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணி ஸ்லீவ் நாம ரெண்டாவது வெட்டும் வந்து போது என்ன ஸ்ட்ரைட் ஆகும் கோடு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி நீட்டா ப்ளவுஸ் போட்டுருக்கோம். வந்து பார்க்கவே லுக்கா ஸ்லீவ் இருக்கும். இப்போ வந்து பேக் சில நேரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பட்டி கோடு நெக்ஸ்ட் ஒரு வந்து ஸ்லீவ் குறுக்கு கோடா இந்த மாதிரி இருக்கும் கட் இல்ல பண்ணுங்க. கிராஸ் கோடு ஒட்டு எதுவுமே போட்டிருப்பாங்க. வராது. நல்லா சம்டைம்ஸ் வந்து நீட்டா இருக்கும். ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது மாதிரி வாங்க கட் மாங்காய் பண்ணும்போது மாதிரி இருக்கும். பார்க்கலாம். நம்ம வெட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வெட்டிட்டோம் அப்படின்னாலே ப்ளவுஸோட லுக்கு நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்க. இது எவ்வளோ பெரிய உடம்பா இருந்தாலுமே நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஸ்லீவ் எதுவுமே ஒட்டு வராது. மிச்சத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம், நீட்டாக பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணுறோம். வெட்டிக்க அடுத்து நெக் கட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி யாரும் தைக்கும் போது தான் நெக் கட் பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து கட் பண்ணியாச்சு. மாடல் கிடையாது, சாதாரணமாக ரவுண்ட் நெக், அதனால் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அந்த ஒரு பேலன்ஸ் ஸ்லீவை எடுத்துக்கலாம். இப்போ பட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் வெட்டியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் வைக்கலாம். அடுத்து ஸ்லீவு, அடுத்து பட்டி. அவ்வளோதாங்க, நேர் கட்டிங் முடிஞ்சு. எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம பட்டன் போட செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்களும் நேர் கட்டிங் எடுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை தான் பட்டி போட செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி வைக்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த இது நம்ம வெட்டினது வந்தது எப்படின்னா, கோடு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருந்ததுனால இந்த முறையை ஃபாலோ பண்ணி வெட்டியிருக்கிறோம். உங்களுக்கு ப்ளவுஸ்லைமேட்டு ஒவ்வொரு தடவை பிரிண்ட் வந்து